மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சீமான் அண்ணன் பகிரங்கமாக இன்னைக்கு ஒரு நியூஸ் விட்டார். அது ரொம்ப நாளாக விட்டுட்டு தான் இருக்காரு. ஆட்சி அதிகாரம் இருக்குன்றதுக்காக நீங்கள் சிலைகள்லாம் ஊருக்கு வைக்கிறீங்க. ஜெகன்மோகன் ரெட்டி சிலைகள்லாம் வச்சாரு. அவர் வைக்கையில் அடுத்து நம்ம சந்திரபாபு நாயுடு டெல்லியிலேருந்து வர்றதுக்குள்ளே அந்த சிலையெல்லாம் தூள் உடைச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாரு. ஒரு மானமுள்ள தமிழன் ஆட்சி அதிகாரத்தில் அந்த மாதிரி வரும்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு அது சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஏன்னா பொதுவர்த்தமான கேள்விதான் அது. ஏன்னா இப்போ ராஜராஜ சோழனுக்கு சிலை இல்லை, அது இல்லை, அவரு இது என்னது சமாதி பாலடைஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குமே பெரிய லெவல்ல தமிழகத்துல சிலைகள் அங்கங்க வைக்கப்படலை. ஒரு சில அரசியல்வாதிங்க, ஐயா தேவர் ஐயா, ஐயா அம்பேத்கர் அவர்கள், ஒரு சிலருக்கு பெரியார் அவருக்கு வச்சிருக்காங்க, சில பேருக்கு மட்டும் வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயா கலைஞரோட சிலையை தமிழ்நாடு ஃபுல்லா வைக்கிறாங்க. இது ஏன் வைக்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. எதனால இவருடைய சிலையை வைக்கிறாங்க? இதனுடைய ரீசன் என்ன? 60 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், நாங்கள் ஆண்டிருக்கோம் தமிழ்நாடை, எங்கள் அப்பா சிலையை தான் வைக்கிறோம் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. சீமான் என்ன சொல்றாரு, நாங்க சிலைகள்லாம் ஆட்சிக்கு வந்தா உடப்போம்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இந்த சிலைகள் வைப்பது இன்னைக்கு ஏன் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கு, நீங்க மெரினா பீச்சில் உங்க அப்பாவுக்கு சமாதி இருக்கு, உங்களுடைய திமுகன்ற கட்சி எப்பயுமே இருந்து கொண்டுதான் இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அப்படி இருக்கு, நீங்க ஏன் ஊருக்கு இந்த சிலையெல்லாம் வச்சுட்டு உங்க பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்து நீங்க ஜெயிக்க போறீங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கல எதுக்கு இந்த மாதிரிலாம் இவங்க பண்றாங்க? இந்த எவ்வளவோ 500 கோடின்றாங்க, 300 கோடின்றாங்க, அசால்ட்டா சொல்றாங்க. அங்க மணிமண்டபம் திறக்கிறோம், அங்க நூலகம் திறக்கிறோம், அப்புறம் இன்னும் ஏதாவது சொல்றாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக அந்த பணத்தை மக்களுக்காக நீங்க செலவழிக்கலாம்ல. ஏழைப்பட்ட மக்கள் ஸ்கூலை டெவலப் பண்ணலாம், அங்க உள்ள கம்ப்யூட்டர் கோச்சிங் சொல்லித்தரலாம், அந்த உள்ள கிராமங்கள்ல 5 வயசுக்கு 5வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதை டெவலப் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு வேற மாதிரி டெவலப் பண்ணி ஏழைப்பட்ட மக்களுக்கு எஜுகேஷனை நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு நான் இன்னமும் கேட்கிறேன். இந்த சிலை வைப்பது நம்மளுக்கு வேலை கிடையாது. நம்ம தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலை. நீங்களா இருந்தாலும் சரி, அவங்க எடப்பாடி இன்னி வருவாரா வரமாட்டாருன்னு அவருக்கே தெரியாது. 2026 ஊத்தி 3 நாள் மூடிடுவாங்க. எடப்பாடி கட்சி கோயந்தான்னு போனாலும் போயிடும். அந்த நிலைமையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் தெரியும் 2020க்கு அப்புறம் அவங்க எவ்வளவு பெர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களா, ஊத்தி க்ளோஸ் கம்பெனியை மூடிட்டு போறாங்களான்னு அதுக்கப்புறம் தெரியும். இன்னைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் கூட சொன்னார், நாங்க பிஜேபியோட ஒரு காலம் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு அவர் பகிரங்கமா சொன்னாரு. அதை எடப்பாடி அமைக்க வாசிச்சு சொன்ன மாதிரி தெரிஞ்சு ஏதோ ஒரு பேட்டியில நான் பார்த்தேன். இவங்க இப்படிலாம் பேசினு 2026 இவங்க ஊத்தி மூட போறாங்களா இல்ல ஜொலிக்க போறாங்களான்னு அதுக்கப்புறம் தெரியும். கூட்டணி ஆட்சி என்பது வரும் எலெக்ஷனில் நீடிக்கும். கூட்டணி ஆட்சி யார் வந்தாலும், அது திமுக இருக்கிற கூட்டணியா இருந்தாலும் அது அப்படியே இருந்துச்சுன்னா அவங்க நீடிப்பாங்க. இல்ல எடப்பாடி, பிஜேபி, நம்ம தளபதி விஜய், இவங்க எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து திமுக தான் எதிர்க்கணும்னு வராங்க. அப்படி வரையில இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சா இவங்கள ஜெயிக்கலாம். இல்லாட்டி இவங்கள கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. திமுக அடுத்த தடவை 200க்கு 200 கண்டிப்பா அடிப்பாங்க. இது கூட்டணி ஆட்சி இல்லாம திமுகவை கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இதுல சீமான் அண்ணன் எத்தனை % ஓட்டு வாங்க போறாரு, அவர் இனி இருப்பாரா இருக்க மாட்டாரு 2026 அதுவும் தெரியும். அவர் ரிசல்ட் தெரியும். 2026 தான் எல்லாத்துக்கும் தலையில்தானே சொல்லலாம் யார் யாருக்கு கட்சியில இருக்க போறாங்க, யார் யார் போட போறாங்க அப்படின்னு. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில இருக்கிற இந்த எம்எல்ஏ, இப்ப தோத்தவங்க, எம்பி சீட்ல இருந்து தோத்தவங்க எல்லாம் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கட்சியே இல்லாம போனாலும் போயிடும். இந்த சிலைகள் வற்பதை நீங்க விட்டு தயவு செய்து மக்களுக்கான வேலை பணிகளை பாருங்கள். மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்க நம்ம அப்பா நம்ம கட்சியை தமிழ்நாடு ஃபுல்லா பரப்பணும்ன்றது உங்க கொள்கையா கூட இருக்கலாம், சிலையை வைக்கிறது உங்க கொள்கையா கூட இருக்கலாம். அதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுங்க முதல்ல. நன்றி, வணக்கம்.